வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். கடக ராசிக்கு 11ஆம் இடத்துல வியாழன் இப்போ இருக்கார், லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். ஆனால் கடக ராசிக்கு 8ல் சனி உட்கார்ந்துருக்கிறார். அது ஒரு பெரிய பாதகம்தான் கடகராசிக்கு 8ல் இருக்கிறது. ஆனால் குரு பெயர்ச்சி என்பது இருக்கிறதே, அது கடகராசிக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் கடகராசியில் ஒரு பார்க்க மாட்டார். ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடமான 3ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பார். தைரிய வீரிய ஹிருதய ஸ்தானத்தை பார்ப்பார். என்ன நடந்தால் என்ன புதுசாக நடக்க போகுது, நடக்கிறது எல்லாம் நாயகன் செயல், எல்லாம் இறைவன் செயல் நடக்கட்டும் அப்படின்ற ரொம்ப அசால்ட்டான மனசு அவங்களுக்கு வந்துடும். அதனால் அவங்களுக்கு ஒரு தைரியம் உருவாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். தாய் தந்தையர் வழியாக, உடன் பிறந்தவர்கள் வழியாக எல்லா விதமான உதவிகளும் அவங்களுக்கு கிடைக்கும். பாவம் அவங்க கடகராசிக்காரங்க 8ஆம் இடத்துல சனி இருந்து கொஞ்சம் படுத்திக்கிட்டு இருப்பார். கணவன் மனைவியை அடிக்கடி பிரித்து வச்சு வேடிக்கை வைப்பார். ஏதோ ஒரு வழியில் பிரித்து வச்சு வேடிக்கை வைப்பார். அப்படிப்பட்டவங்களுக்கு அவருடைய 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடகராசிக்கு 5ஆம் இடத்தை, அது ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறதுனால பல்வேறு நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து அவர் 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, களத்திர ஸ்தானத்தை. மனைவியினுடைய குடும்பத்தின் வழியாக ஏதாவது இந்த ஆண்டு, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஏதாவது நிச்சயமான நல்ல பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். என்ன கடகத்தில் இருக்கிற சனி பகவான் 8ல் இருக்கார். பொதுவாகவே அவர் 8ஆம் இடம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிறது பொதுவாக 7.5 சனியாகவோ, ஜென்மச்சனியாகவோ, கண்டச்சனியாகவோ, அட்டமத்து சனியாகவோ, அர்த்த அஷ்டமத்து சனியாக வருகின்ற காலங்கள்லாம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய காலங்கள். அதுக்கு என்ன காரணங்கிறது விஞ்ஞானபூர்வமான விளக்கம்லாம் இருக்குது. அதையெல்லாம் நான் ஒரு காலத்தில் சொல்வேன். அவர்களுக்கு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டிய மாதிரி இருந்தால் கூட, பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்கிறேன், பரிகாரம் செய்ய வேண்டியதாக இருந்தால் கூட நான் அதை சொல்லுவேன். நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு பரிகாரங்களும் நான் சொல்லுவேன். பார்க்க விரும்புகின்றவர்கள் என்னிடம் பார்ப்பதற்கு நிர்வாகம் அனுமதி அளித்திருக்கிறது. எனவே நிர்வாகத்தின் அனுமதியோடு எனது தொலைபேசி எண்ணான, கையடக்க தொலைபேசி எண்ணான 9345711144 என்ற எண்ணில், அதாவது மீண்டும் சொல்லுகிறேன், 9345711144 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டால், என் சிற்றறிவுக்கு எட்டிய வரை 35 ஆண்டுகள் நான் ஜோதிடத்தை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். உங்களுக்கு அதற்குரிய பலனை நான் சொல்லுவேன். என்னிடம் எப்படி அனுப்ப வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லிவிடுவேன். அதன் பிறகு நீங்கள் பார்க்க விரும்பினால் பார்க்கலாம். நன்றி.